ஹாய் எவ்ரிவன். 30 டேஸ் இங்கிலீஷ் சேலஞ்சோட டே 2 இன்னைக்கு. நம்ம டே 1ல ஆல்ரெடி சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு. டுடே நம்மளோட கிளாஸ் என்னன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டுடே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்ப்போம். வாட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னதுன்னா, நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ், நம்மளோட ரெகுலர் ஆக்ஷன்ஸ், எப்பவும் நடக்கிற விஷயம், திரும்ப திரும்ப நடக்கிற ஆக்ஷன், இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நம்ம டே 1 கிளாஸில் ஆல்ரெடி சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு நேம், வெர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அதுதான் ஆப்ஜெக்ட். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஈட் ஃபுட். ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஈட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். செகண்ட் எக்ஸாம்பிள், வி கோ டு ஸ்கூல். வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கோ அப்படிங்கிறது வெர்ப், டு ஸ்கூல் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ வி அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு பெயர் சொல், ஒரு பர்சனை குறிக்கிறது. கோ அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், நம்ம நடக்கிறது. டு ஸ்கூல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், எங்கே போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு. ஸோ டு ஸ்கூல் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். தேர்ட் வந்து தே ப்ளே கேம்ஸ். இதில் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ப்ளே அப்படிங்கிறது வெர்ப், கேம்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். டே 1 கிளாஸில் நம்ம வந்து ஒரு டிப்ஸ் பார்த்தோம். என்னென்னா சில வெப்ஸில் நம்ம வந்து எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே சேம் ரூல் தான் இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெர்ப் கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்து தான் நம்ம எழுதணும். இப்போ த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், வி அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். ஸோ நம்ம வெர்ப் கூட எஸ்ஸோ இஎஸ்ஸோ சேர்க்கக்கூடாது. இஎஸ் அப்படிங்கிறத நம்ம எந்த வெர்ப் கூட எண்டிலலாம் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓஎஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ் இந்த மாதிரி முடிகிற வெர்ப்ஸ் கூட நம்ம வந்து இஎஸ் சேர்க்கணும். அதர்ஸ் எல்லாத்துக்கு கூட நம்ம எஸ் சேர்த்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கோ, இது வந்து ஓல முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இஎஸ் சேர்க்குறோம். ஸோ கோஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஹெச்சில் முடியுது. ஸோ நம்ம வந்து இஎஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். தேர்ட் எக்ஸாம்பிளில் எஸ்ஹெச் முடியுது. ஸோ நம்ம இஎஸ் எழுதியிருக்கோம். ஃபோர்த் எக்ஸாம்பிளில் எக்ஸ் முடியுது. அதனால் நம்ம இஎஸ் சேர்த்து ஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நம்ம எந்த வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும், எந்த வெர்ப் கூட இஎஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸோட நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸிங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் டு நாட் ஆர் டஸ் நாட் ப்ளஸ் வெர்ப். இதில் டு நாட் அண்ட் டஸ் நாட் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்கு டு நாட் யூஸ் பண்ணணும், எதுக்கு டஸ் நாட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். டே 1 கிளாஸில் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் படித்தோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னலாம், ஐ, வி, யூ, ஹீ, ஷி, இட், தே. இதில் நம்ம ஹீ, ஷி, இட் இந்த மூணுக்குமே நம்ம வந்து டஸ்ன்ட் யூஸ் பண்ணணும். அதர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டு நாட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ டு நாட் லைக் காஃபி. இதில் வந்து ஐ சேர்த்துருக்கிறதுனால நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள், வி டு நாட் வாட்ச் டிவி டெய்லி. இந்த சென்டென்ஸில் வி இருக்கிறதுனால நம்ம டு நாட் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து ஹீ டசன்ட் ப்ளே கிரிக்கெட். இப்போ நல்லா பாருங்கள், ஹீ இருந்திருக்கு. ஹீ, ஷி, இட் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டசன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிள் கூட ஷீ டஸ் நாட் ஈட் ஜங்க் ஃபுட். இதில் வந்து ஷீ வந்திருக்கிறதுனால அவங்க வந்து டசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இதில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு. நோட்ஸ் எடுத்து எழுதுகிறவங்க வந்து இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்னும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹீ, ஷி வந்துச்சுன்னா நம்ம வந்து டஸ் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்னுக்கு டூ, டஸ் அதை நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்துட்டு சப்ஜெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்னுக்கு நம்ம எதை கேட்க போகிறோமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும். லைக் வாட் இஸ் யுவர் நேம், என்ன அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டினே. ஸோ நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது தான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். சேம் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்கள். டு யூ ட்ரிங்க் டீ, நீங்கள் டீ குடிச்சிங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம என்ன கேட்க போகிறோமோ அந்த இதை கொஸ்டின் தான் நம்ம ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும். ஐ, வி, தே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க அதில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹீ, ஷி வந்துச்சுன்னா மட்டும் நம்ம டஸ் வச்சு கொஸ்டின் கேட்க போகிறோம். இதே சேம் நம்ம நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா டசன்ட், டோன்ட் யூ ட்ரிங்க் த டீ,
இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாட் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம அதில ஆட் பண்ண போறோம். ஸோ இன்னையோட லெசன் வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்குறது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நான் இன்னைக்கு கண்டிப்பா ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா எக்சர்சைஸ் வந்து பண்ணி பாருங்க. தமிழ்ல குடுக்குற எல்லா சென்டென்ஸுமே நீங்களே ஓனா ட்ரை பண்ணி இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. டே 2 ஓட டிப் ஆஃப் த டே பார்க்கலாம். நம்ம வந்து இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூயண்ட்டா பேசணும் அப்படின்னா, நீங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நீங்க வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ பேசி பாருங்க. லைக் ஐ வேக் அப், ஐ கோ டூ வொர்க், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஈட் டின்னர். இந்த மாதிரி நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையே உங்க லைஃப்க்கு நீங்க வந்து அப்படி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெய்லி கம்யூனிகேஷன் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டே 2 ஓட நம்ம வொக்காபுலரி ஆஃப் த டே பார்க்கலாம். ரொட்டீன் அப்படின்னா நம்ம டெய்லி பண்ணுற செயல். ஹேபிட் அப்படின்னா நம்மளோட பழக்கவழக்கம். ப்ரிப்பேர் அப்படிங்கிறது வந்து ரெடி பண்ணுறதுன்னு அர்த்தம். அட்டென்ட்னா நம்ம வந்து ஒரு இதில போய் ஜாயின் பண்ணுறதோ, கலந்து கொள்றதோ அது பேர் அட்டென்ட். ப்ராக்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே வந்து நம்ம டெய்லி நம்ம செல்ஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முயற்சிக்கிறது. வொக்காபுலரி ஆஃப் த டேயும் பார்த்தாச்சு. டிப் ஆஃப் த டேயும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்க போறோம். I wake up early every day. I brush my teeth and take a bath. I prepare breakfast for my family. Then I go to work. I practice English in the evening. இந்த சென்டென்ஸ் எல்லாமே நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வச்சு நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பேராகிராஃபே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் குடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு நடந்த உங்களோட டெய்லி ரொட்டீனை நீங்க வந்து இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லி பாருங்க. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. இனியோட கிளாஸ் முடிஞ்சு. நான் வந்து தனியா ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில வந்து 20 சென்டென்ஸ் தமிழ்ல குடுத்துருக்கேன். நீங்க அத அப்படியே இங்கிலீஷ்ல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே. எல்லாமே ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். அதே சென்டென்ஸ்க்கு ஆன்ஸரும் நான் அந்த வீடியோட லாஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க ஆன்ஸரையும் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் நோட் பண்ணி எழுதுறதா இருந்து அப்படின்னா, நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா நீங்க கமெண்ட்ல உங்களோட டவுட்டோ, இல்ல உங்களோட ஆன்ஸரோ நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. நான் அதில செக் பண்ணிட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, எது கரெக்ட் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க் யூ. ஹேவ் அ கிரேட் டே.